கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளின் ஹெவன்லி கீஸ், பரலோக திறவுகோல், கர்த்தர் நமக்காக கொடுக்கிற திறவுகோல் வசனத்தை நாம் இந்த நாளில் தியானிக்கலாம். ஆமென். இந்த வருடத்தின் 2026 புத்தாண்டு வாக்குத்தத்தமான ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 43ஆம் அதிகாரம் 18-19 வசனங்களை நாம் வாசிக்கும் போது, முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம், இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்திரத்திலே வழியையும் அவாந்திர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். நம்முடைய ஆண்டவர் இந்த ஆண்டு நமக்கு சொல்லுகிறார், முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம், இதோ நான் ஒரு புதிய காரியத்தை கர்த்தர் செய்கிறேன் என்று சொல்லுகிறார். இந்த வார்த்தையை கேட்கிற நாம் யாரா இருந்தாலும் இந்த நாளில் ஆண்டவர் கொடுக்கிற கீ என்ன அப்படின்னா, இதே அதிகாரத்தினுடைய 17வது வசனம், ரதங்களையும் குதிரைகளையும் இராணுவங்களையும் பராக்கிரமசாலிகளையும் புறப்பட பண்ணி அவைகள் எழுந்திராதபடிக்கு ஒருமித்து விழுந்து கிடக்கவும் ஒரு திரி அணைகிறது போல அவைகளை அணைந்து போகவும் பண்ணுகிற கர்த்தர் சொல்லுகிறதாவது. புதிய காரியத்தை பெற்றுக்கொள்ளுகிற நாம் எந்த நிலைமையில இருந்தாலும் பரவாயில்லை, அந்த வார்த்தையை சொல்லுகிற கர்த்தர் யார்? ரதங்களையும் இராணுவங்களையும் குதிரைகளையும் ஒரு திரி அணைகிறது போல ஒரு செகண்ட்ல அணைந்து போக பண்ணி சூழ்நிலைகளை மாற்றி, ஆமென், வெட்டாந்தரை வழியாய் கடந்து போக பண்ணி ஒரு புதிய காரியத்தை செய்கிற சர்வ வல்லமை உள்ள தேவன். இந்த வாரம் இந்த நாள் உங்களுக்கு நான் அந்த சர்வ வல்லமை உள்ள தேவனை அறிமுகப்படுத்துகிறேன். அதை நீங்கள் பயன்படுத்துங்க. ராஜ்யத்தின் திறவுகோல், நீங்கள் அவரை சர்வ வல்லவராய் கொண்டாட கொண்டாட ஒரு திரி அணைந்து போகிறது போல ஒரே வினாடியில காரியங்களை முடித்து புதிய காரியங்களை தொடங்குகிற தேவன் எனக்காக வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறார். எனவே வார்த்தைகள் நிறைவேறும் என்கிற நம்பிக்கை இந்த நாட்களில் நீங்கள் வளர்த்துக் கொள்ளுங்க. அதை நீங்கள் பயன்படுத்துங்க. உங்க சூழ்நிலைகளை மறைந்து விடுங்க. உங்கள் தேவன் யார் என்பதை ஆராதியுங்க, கொண்டாடுங்க, கனப்படுத்துங்க. இந்த நாளின் ஆசீர்வாதங்களை பரிபூர்ணமாய் பெற்று அனுபவிங்க. ஆமேன். வாக்குத்தத்தம் பெற்றவர்கள் யாராய் இருக்கிறார்கள் என்பது முக்கியமல்ல, வாக்குத்தத்தத்தை கொடுத்த தேவன் யார் என்பதே இந்த நாளில் நாம் ஆராய வேண்டிய மிக முக்கியமான காரியம். பெற்றுக்கொள்ளுங்கள் கர்த்தருடைய ஆசீர்வாதம், ராஜ்யத்தின் மேன்மை, ராஜ்யத்தின் மகத்துவங்கள், ராஜ்யத்தின் பொக்கிஷங்கள், புதிய காரியங்கள் உங்களுக்காக திறக்கப்படுகிறது. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.